பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அண்ணே வண்டி கிடைக்கல, கட்டுச்சோர கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா. என்னால முடியாது. இல்ல வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாது வா. என்னால முடியாது. நீ வந்துரு. என்னால முடியாது. அண்ணன் உனக்காக காத்திருப்பேன். என்னால முடியாது. நீ என்ன பண்ணுவே தெரியாது. இவரு சொல்லுவாராமா, கட்டுச்சோர கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா. நாம கேட்டுக்கணுமா? எப்படி கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டுக்கிட்டு கொடிநடையாவது நடந்து வந்துரு மாநாட்டுக்கு 21ஆம் தேதி பிப்ரவரி. மறந்துடாதீங்க, திருச்சியில அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணன் கூப்பிட்டா கட்டாயம் போயிடணும். தம்பிகளா ஞாபகம் வச்சுக்கணும், அண்ணன் கூப்பிட்டா கட்டாயம் போயிடணும். ஏன்னா அப்பதானே உங்ககிட்ட திறன்நிதி வாங்கி அவரோட வளர்க்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நடத்துற மாநாடு யாருக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு கட்டாயம் சாதகம், உங்களுக்கு கட்டாயம் சாதகமா இருக்கும். ஏன்னா 2 சைட்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். ஒன்று, உங்க மாநாட்டுக்கு நீங்க அழைக்கிறீங்க இல்லையா, அவங்க தம்பிகளை, அவங்க எல்லாருமே உங்களுக்கு திறன் நிதி கொடுப்பாங்க. அது உங்களோட சைடு இன்கம். மெயின் இன்கம் நீங்க இந்த கூட்டத்தை காமிச்சு என்ன பண்ணுவீங்க, ஆப்போனன்ட் பார்ட்டிகிட்டையும் சரி, ஆளும் கட்சிக்கிட்டையும் சரி, எதிர்கட்சிகிட்டையும் சரி, எதிரி கட்சிக்கிட்டையும் சரி அமௌண்ட் நல்லா கறந்துருவீங்க. யார் வந்து தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ஓட்டை பிரிக்கிறது தான் உங்க வேலை. கடைசி வரைக்கும் நீங்களும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார போறதில்ல, நல்லது செய்ய வரப்போறேன்னு சொல்றவங்களையும் வந்து உட்கார வைக்க போறதில்லை. ஸோ இந்த புரோக்கர் வேலைக்கு நீங்கள் வேற எதனா வேலை பார்க்கலாம் மிஸ்டர் சீமான் அண்ணா, சாரி சைமன் செபாஸ்டியன் அண்ணா. மக்களே உஷார், 21ஆம் தேதி கட்டாயம் தம்பிங்க மாநாட்டுக்கு போயிடுவாங்க. யார் யார் தம்பிங்க மாநாட்டுக்கு போயிடுவாங்க. பொதுமக்கள் ஆகிய நம்ம வேலையை பார்க்க போயிடும். ஆனால் நல்ல காமெடினா சூப்பராக இருந்துச்சு. எடிட்டருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுக்கணும். ஸோ நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். கான்பிடென்ட்டா இருங்க சார். நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சார்.